அன்று சொன்ன வார்த்தை மெய்யில்லை கண்ணே, இன்று சொல்லும் வார்த்தை பொய் இல்லை பெண்ணே. மடிவிட்டு கொடுக்க வாழ்விட்டு அழுதேன், விரல் என்னை வெறுத்தால் இந்த நகம் எங்கே போவே. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். பொம்பளைங்க கண்ணீர் விட்டாவோ தாங்காது பூமி ரெண்டாகுமே. பொம்பளைங்க கண்ணீர் விட்டால் ஊர் தாங்காது, பூமி ரெண்டாகுமே. ஆம்பளைங்க கண்ணீர் விட்டா யார் கேப்பாரி, இல்லை அனுதாபமே. கார்த்திகை போனால் மழையில்லை மானே, கருணையம் போனால் வாழ்வில்லை தானே. முந்தன் மனம் தரும்பா இல்லையது இரும்பா, வெண்ணிலமும் இருக்க இங்கு இருளோடு வாழ்வே. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். இளவாழ கண்டு முள்ளானதாம், என் கைகள் தீண்ட விறகானதாம். நான் அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாதா. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். அம்மா, நீதி எங்கே, நேர்மை எங்கே? அனைத்தும் இணைந்து மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்டதா தாயே? மனிதனாக பிறந்து விட்டால் இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் ஒரு வாழ்க்கை என்று சொல்வார்களே, இந்த பாவியின் வாழ்க்கை துன்பமாக மாறிவிட்டதே அம்மா. வீடு வரை உறவை, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். எனக்கு வீடு வரை உறவும் இல்லை, வீதி வரை மனைவியும் இல்லை, காடு வரை பிள்ளையும் இல்லை. என்னை ஆதரிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லையே அம்மா. தான் பெற்றெடுத்த மகனுக்கு இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் ஏற்படும் என்று என்னை விட்டு மறைந்து விட்டாயா? இந்த கலந்த பாவி உலகத்தை பிரித்து பிரிந்து விட்டாயா அம்மா? ஆத்தானி இல்லேன்னா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்சிடும் பார்ப்பதற்கா? அமைதியாரா யாரா ஏய் மச்சனா யார் பேச மச்சனா? இந்த உலகத்தில் எத்தனை கோடி எத்தனை பொன்பொருள் பணம் இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை நிகருக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது அம்மா. தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்சிடும் பார்ப்பதற்கா? தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ உன்முகத்தில் நான் விழித்தேன், எங்க போய் தேடுவேன் அம்மா மண்ண காடல நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று அப்புறந்த தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம்
எரிஞ்சது அந்தவனும் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகாலம் சிரிச்ச நான் கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகாலம் சிரிச்ச கண்ணாக்கு சேலையில் கண்ணீரத்தான் தொடச்ச. நான் கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரத்தான் தொடச்சே. நான் கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகாலன்னு சிரிச்ச கண்ணாக்கு சேலையில என் கண்ணீரத்தான் தொடச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவோ பிள்ளை மனோ சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுமா பிள்ளையின சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவோ பிள்ளை மனோ சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ. அம்மா திருநீரை பூசின கை திருநீராயானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கோ குடம்பனையோ எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையோ எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கோ குடம்பனையோ எனக்கு இங்கே கிடைக்கல. ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். ஏன் கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அங்கே அம்மானு தாழட்டும். ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். ஆரி ராரி ராரி ஆரி ராரி ராரி ஆராரி ராரோ ஆரி ராரி ராரி ஆரி ராரி ராரி ஆராரி ராரோ ஆரீரோ ஆரி ராரிரோ ஆரிரோ ஹாரி ஆரி ராரிரோ ஹாரி ஆரி ராரிரோ ஆரி ஆரி ராரிரோ. தாய் அறிவை
பார்க்க வேண்டும். கோட்டையின் பின்புறத்தில் என் தங்கைக்காக நான் காத்து கொண்டு என் தங்கையை மறுபடித்து செய்வது என்னுடைய கடமைங்க. பாலவனத்தில் மூவர் சந்தோஷமாக ஆடிவிட்டோம். இருந்தாலும் நம்மளோட வரக்கூடிய அறிவனை பார்த்தாயாடி? நான் பார்க்கலை. பார்க்கவில்லையா? சத்யா அம்மா நீ வச்சு பார்த்தியா? நானும் பார்க்கவில்லம்மா. ஆண்டி ரோஜா இவ்வளவு பார்க்கல சொல்றா, நீ சொல்ல அழைத்து பார்த்தா அவன் கண்டிப்பா வருவாண்டி. அப்படியா? அப்படியா? ஏடா தட்டு வெளியில சரிங்க மகனே. சரிக மகனே நீ பாடு என் கணவன் திருடி பல்லவி வரியாய் போடு.
ஏண்டா தப்பு வரும்போது அள்ளு பள்ளமா கும்மாளமா வரேன் ஏண்டா கால தாமதோ ஓடி வந்து மஞ்சி அது நீங்க ஐயோ போலடி மாலியோ அங்கம்மா அந்த மஞ்சள் நீங்களே வந்து பாரு மஞ்சி காதல் மிஞ்சி நான் ஏறணுமா செஞ்சு அதை வச்சு நாங்க ஏறி வந்து பிஞ்சி அது வாங்க ஒரு அஞ்சு சால்மணி வீடு நீ வந்துட்ட உன் கூட வருவா பாம்பே ஸ்ரேகா எங்கட போயிட்டாவ நான் பாக்கலையே மாவுல பார்க்கலையா சத்தியமா நான் பாக்கல ஏடி சத்யா சொல்லடி அழுத்து பார்த்தா கண்டிப்பா வருவாடு ஏண்டி பாம்பே ஸ்ரேகா வரும்போது மப்பு மந்தரமா வந்துட்டு பைத்தியாச்சு ஆகிட்டாண்டி எனக்கு கட்டிக்கிற மோசம் பண்ணிட்டாண்டி அரண்மனை காவலாளி என்ன ஒயின் சாப்பாடு உட்கார வச்சுட்டாண்டி கிளாஸ் வாட்டர் கேனு எல்லாம் பொறுத்து வச்சுட்டாண்டி நம்ம தாய் கிராமத்துல திருவிழா நடக்குது இவங்க ஆறு நிச்சயம் வள்ளி நாடக மடத்தை வைத்திருக்கிறாங்க பாட்டை பாக்கிட்டு வந்து போய் தானே ஊர் உள்ள விட்டாண்டி பாட்டிலா ஒன்னும் கிடக்குது நான் தோத்துக்கால பாட்டில் எடுக்க போனேன் எல்லா நாயும் என் பின்னால ஓடியாண்டி ஆமாண்டி கடிக்கிறதுக்கு வச்சிரி அடிப்பாவி 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சுக்கிறேன் அந்த ரோட்டு வாரம் 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க ஆமா நீ வந்ததும் ஒரே நாத்து அடிக்குது என்னடி காரணம் இந்த பீர் பாட்டில் எடுக்க போயிட்டாண்டி பீல கை தண்ணி இருந்தா கை அலம்பிட்டு வர வேண்டியதானே அங்க தண்ணிக்கு இது நான் கையை அலம்போம் செஞ்சு அந்த பிலாம்பூச்சிலே தொச்சிக்கின்னு கையை உடச்சு கைத்த மாட்டேன் மூஞ்சி பத்தேன் பூஜேவி அது போகட்டும் பெண்களாக பிறந்தா ஒரு அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணும் இது என்னடி ஜாக்கெட் ஒரு பக்கம் கை இல்ல கொக்கி புட்லி என்னடி ஆச்சு உனக்கு 150 ரூபாய்க்கு தாண்டி ஜாக்கெட் வச்சு மாட்டிக்கணும் யாரடி என் மாமா தான் ஜாக்கெட் யாரு தாய் மாமாவா ஏமாத்துறான் அவன் தான் 150 ரூபாய்க்கு தான் 100 ரூபாய் எடுத்து போய் கட்டிங்க சாப்பிட்டேன் மிச்ச 50 ரூபாய் எடுத்து போய் 30 சென்டிமீட்டர் எடுத்து போய் கொடுத்தான் டைலர் கிட்ட அவன் எப்படி தைச்சான் ஏதா தைச்சான்னு தெரியல எந்த பக்கம் இஷ்டம் மாட்டினாலும் மாட்ட மாட்டேன் அதுக்கு என்ன செய்ய பாரு அதுக்கு தான் ஏசிபி மாமனை பார்த்து சொல்லிட்டு வந்துக்கிறேன் ஏண்டி எதற்கு அவர் முன்ன தும்பிக்கை மாரி வச்சிருல ஆமா அதுல மாட்டி இஷ்டம் மாட்டி அடிப்பாவி அவர் 1 மணி நேரத்துக்கு 1100 ரூபாய் கேக்குறாரு எவ்வளவு கேப்பா அவர் இன்னாடி இங்க மண்ணாடி நிறவு போறாரு ஒரு நொடியில நிறைவே காட்டுவான் இந்த நிறவு வரா காசுல சரக்கு சொல்றீங்க அந்த நாட்டு சரக்கு எப்படித்தான் கொடுக்க சத்யா சொல்லடி நீ அடி சொல்ற நாட்டு சரக்கு எப்படி நானாகவே சொல்றேன் உன் கை பேக்ல பார்த்தல 2 ஓல்டு மங்கு கோட் இருக்கு என் தந்தைக்கு வாங்கி வச்சிருக்கேன் போயிட்டு வந்து பிளாக்ல வாங்கினா 700 ரூபாய் அதுல வரும்போதே நிறுத்தி போடுல வாங்கி அனுப்பியா ஏன் அறிவு கட்டவளே என் தந்தைக்கு வாங்கி வச்சிருக்கேன் எரி உங்க அதை நான் பிரிக்க ஆகட்டும் குடிக்கிறவங்களை கேவலமா பேசாத ஏண்டி குடிக்கிற ஊர் என்னைக்கு குபேர சம்பத்து அப்ப குடிக்காத வீடு வரேன் ஏடு சாம்பார் ஊத்துல பிறகு ரசம் ஊத்துறி எல்லாம் ஊத்தி ஒன்னா துருவா பணத்து குடிக்கிறவங்கள கேவலமா பேசாத குடிக்கிறவங்களும் குபேர சம்பத்து குடிக்கிற ஊட்டான போய் பாரு குடும்பம் கல 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 குண்டா ஒரு ஊட்டான பறக்கும் அண்ணன் கூட ஒரு ஊட்டான பறக்கும் அவன் மொட்டாட்டி தலைவரி குளத்துல ஒரு தெரு ஓடும் அவனும் தூங்க மாட்டான் ஒரு தடி எடுத்துக்கணும் அவன் ஒரு தெரு ஓடுவான் அவனும் தூங்க மாட்டான் ஊர்ல இருக்கிறவங்களையும் தூங்க விட மாட்டான் அப்படியா குடிக்கிற முடி என்னைக்கும் குபேர சம்பத்து அப்ப குடிக்காத வீடு அது குட்டி சோறு மாரி இருக்கு எப்படி இருக்கும் அவன் தூங்குறது தெரியாது அவன் தூங்குறது தெரியாது அவன் வேலைக்கு போறது தெரியாது அவன் வர்றது தெரியாது குடிக்கிறவங்க
இவ்வளவு கேவலமா பேசாத. குடிக்கிற முடி என்னைக்கும் குபேர சம்பத்து நீ பேசக்கூடாது சத்யா. அவளை எதுக்கு நீ பேச வேணாம் சொல்ற? ஏம்மா கார்த்தி மாசம் 28ஆம் தேதி வந்தவாசி பக்கத்துல தென்னாங்கூர் நாடகம். ஆமா. வண்டி எப்படி போய்க்கிறப்பா வாத்தியார் போன் பண்ணி எல்லாரும் பஸ்ல வந்துருங்க சொன்னாரு அப்படின்னு போன் பண்ணி சொல்லிட்டாரு. ஆமாட்டி. நான் களம்பூர்ல இருந்து பஸ் ஏறி பேக் எடுத்து ஆர்னி புது பஸ் ஸ்டாண்ட் வந்து உக்காந்துக்கிறேம்மா. இவன் ஊரு தேவிகாபுரம் பக்கத்துல குடிமித்தாங்கலு. இவன் 8ஆம் நம்பர் டவுன் பஸ்ல வந்து இறங்கினா பேக் ஏத்தாந்து என்னண்ட பஸ்ல வந்தவாசி பஸ்ல சீட்டு புடி பேக் ஏத்து வை. ஏற்பின் இல்ல நம்ம ஏற்பின் வாங்கிக்கிற வரணும் போனா நீங்க பூக்கடையில நீட்டா அந்த சந்துக்கு பின்னால ஒயின் சாப்பிட்டு இவன் போனா 2 குவார்டர் வாங்கினா ஒரு குவார்டர் அங்கேயே குச்சி கொடுக்குறான். ஒரு குவார்டர் வாங்கி போண்டால ஊத்தி எடுத்துன்னு அது பாண்டாவோ பவுண்டாவோ அதை ஊத்தி எடுத்துக்கணும் வந்துட்டேன். நான் பஸ்ல சீட்டை ஊத்திட்டு பேக் எடுத்து வச்சு உக்காந்து என் பக்கத்துல வந்து உக்காந்தாமா. ஆகாரம் திருமணி தாண்டது பஸ் 8 வாட்டர் கேன ஒரு முழுங்கா குடிச்சுக்கணும். ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும். எனக்கு ஜூஸ் வேணும் எனக்கு ஜூஸ் வேணும். பஸ்ல அடம் முடிக்குதாங்க சொல்றாங்க கடை வட்ட வாங்கி தரமா பஸ் ஸ்டாண்ட் வட்ட வாங்கி தரமா. நான் கூட கேட்க மாட்டேங்குது. குழந்தைக்கு இல்லாத இப்படி குடிச்சுக்கின்னு வராலே இவளுக்கு மனசாட்சி கிடையாதா அப்படின்னு அந்த ஜூஸ் புடிங்கி அந்த குழந்தை கிட்ட கொடுத்துட்டு குழந்தை வாங்கிச்சு மொடுக்கு மொடுக்கு மொடுக்குன்னு மொட்டை குடிச்சு குடிச்சு குடிச்ச கொஞ்ச நேரம் மட்டும் குழந்தை மயக்க மயப்போம் சும்மா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க இவனுங்க புள்ள பிடிக்கிறவனுங்க. என் குழந்தை என்ன மயக்கிட்டாங்க அப்படின்னு நீட்டுக்கு போய் விட்டாங்க. வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வந்தாரு. நீங்க மொத்தம் எத்தனை பேர் கிளம்பி வந்துக்கிறீங்கன்னு கேட்டாரு. ஓ கம்பெனியில் தான் கேக்குறாருன்னு. சார் நாங்க மொத்தம் 15 பேருக்கு இருக்கோம் சார். நீங்க 2 பேருக்கு இருக்கீங்களா மிச்சம் 13 பேர் எங்கடா இருக்கிறாங்கன்னு கேட்டாரு. சார் திண்டிவனம் போட்டு விட்டு புது பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறாங்க சார். ஜீப்ல உட்காரு ஆளை காட்டுறாங்க. ஜீப்ல உட்காந்து போனாக்கா பெட்டிக்காரு மிருதக்காரி எல்லாம் கும்பலா உட்காந்துக்கிறாங்க. சார் இவங்க தான் சார் எங்க ஆளுங்க அப்படின்னு சொன்னா. ஓ ஆட்டக்காரு மாதிரி பெட்டி மிருதங்களா எடுத்தாந்து குழந்தைங்களை கத்துறீங்களா? இது வரைக்கும் எத்தனை குழந்தைங்களை கத்துக்கிறீங்க? உட்காருக்கிற மொத்த பேரும் ஜீப்ல உட்கார வச்சு வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. குழந்தைக்கு ஜூஸ் கொடுத்தவங்க சார் நான் தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டேன். நீ மட்டும் உள்ள வாப்பா மத்தவங்க எல்லாம் இங்கே உட்காட்டுறாரு. நீ உள்ள போனதையும் உன்னை நல்லா கவனிச்சிருப்பாங்களே. என்ன கவனிப்பு இவங்க வீட்டுக்கு போய் வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டாங்களே மரியாதையோட கவனிச்சாங்களா? இவன் செவுத்துல சாந்தா பாரு வாய போறதுக்கு நான் உள்ள போன எல்லாத்தையும் எடுத்து போய் இன்ஸ்பெக்டர் என்ன முட்டிக்கு லாரம் காட்டுறாரு. என்னால அடி தாங்க முடியல. டாக்டர் ரிப்போர்ட் வராதும் அனுப்ப மாட்டேன். அன்னைக்கு ராத்திரி எங்க ஆட்டம் காத்து மாசா மண்டல அபிஷேகத்துக்கு போய் கண்ணு பொங்கல் மறுநாள் வந்தவாசி பக்கத்துல தென்னாங்கூர் ஆடி கொடுத்துட்டு அடி குடிய கட்டா குடிக்கிட்டாங்களா? நீ அடி பேசுற ஏய் நீ அதிகமா பேசுற என் ஜக்காத்தி பீர் பாட்டிலே